Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசிரை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்காக இந்த இணையதள திருப்பலியில் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றேன். ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற உன்னதமான ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வார்த்தைகள் அல்ல, நம்முடைய வாழ்வு ஜெபமாக மாற வேண்டும். அதுவும் நிறைவான வாழ்வை பெற ஜெபம் செய்வதுதான் அடிப்படையான கிறிஸ்தவ வாழ்வு என்பதை இன்றைய நாளில் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே ஜெபங்களிலெல்லாம் உயர்ந்த ஜெபமான இந்த திருப்பலியின் வழியாகும் முழுமையான இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை முழுமையாக இந்த திருப்பலியிலே இணைத்து கொள்வோம். இறை ஆசீருக்காக ஒருவர் மற்றவருக்காக இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை கண்ணோக்கி அதற்கு நீர் உதவியருளும். உடல் ஒரு தளால் எங்கள் மனங்கள் தூய்மையடைந்து உம்மீது கொள்ளும் ஆவலால் சுடர்விட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 55 வசனங்கள் 10 முதல் 11 முடிய. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். 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 என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பேரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டினான், ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிகுந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
வழியாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறை வார்த்தைகள் 7 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடிக்க கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்வரை உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்போது நிறைவாழ்வு கிடைக்கும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்களை மீண்டுமாக இந்த கேசி திருச்சியின் திருப்பலி வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு அழகான வாழ்வியல் சிந்தனையை கொடுத்து, இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும், இதுதான் கிறிஸ்தவ வாழ்வுக்கு உகந்தது என்பதை சொல்லுவதாகவே இன்றைய இறைவாக்கு வழிபாடு அமைகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறான். அவன் குழந்தையாக இருக்கிற பொழுது கற்க வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறான். இளமையில் வருகிற பொழுது இந்த உலகமும் உறவும் அவனுடைய சொந்த சுய விருப்பமும் கற்றுக் கொடுக்கிறது. அவன் முதுமை எய்துகிற வரை ஒவ்வொரு படிநிலையாக அவன் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகிறான். ஆக இந்த கற்றுக் கொடுப்பதும் கற்றுக்கொள்வதும் அல்லது மற்றவருக்கு ஏற்ற வகையிலே கற்றுக் கொடுத்து வாழ்வதும் என்பது ஒரு யதார்த்தமான உணர்வு, அது யதார்த்தமான வாழ்க்கை முறை. இன்றைய நாளில் இயேசுவிடத்திலும் வந்து என்ன கேட்கிறார்கள்? எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக்கொடும் என்று சொல்லி திருத்தூதர்கள் இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள். எப்படி ஜெபிப்பது? ஹவு டு ப்ரே. இதுதான் இன்றைய நாளில் இயேசு என்ன செய்கிறார்? தன்னுடைய திருத்தூதர்களுக்கு கேட்டதற்காக பதில் மொழியாக தருகிறார். பூசை பழிபோல் இந்த உலகிலே உயர்ந்த ஒரு பாக்கியம் எங்கும் இல்லை என்று பாடலெல்லாம் பாடுகிறோம். இந்த ஜெபங்களிலெல்லாம் உயர்ந்த ஜெபமாக திருப்பலியை கொண்டாடி நாம் மகிழுகிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீக உடனுறுப்பை இந்த திருப்பலியின் வழியாக பெற்றுக்கொள்ளுகிறோம். எனவேதான் மத்தேயு நற்செய்தி 28:20 இதோ உலகம் இடைவரை நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவினுடைய அந்த உன்னதமான பிரசன்னத்தை ஒவ்வொரு நாள் திருப்பலியின் வழியாகவும் நற்கருணை ஆராதனின் வழியாகவும் என்ன செய்கிறோம்? அன்பார்ந்தவர்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கூட ஆண்டவர் இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே ஆசீர்வதிக்க, நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தவக்காலத்திலே நம்மை அழைத்திருக்கிறார். தவக்காலம் என்று உடனே நிறைவாழ்வை நோக்கி பயணிக்கின்ற ஒரு வாழ்வு. அதாவது எல்லாவற்றிலும் ஆண்டவர் நிறைவுள்ளவராக இருக்கிறார். உங்கள் வானக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் என்பதுதான் தவக்காலத்தினுடைய தொடக்கத்திலே நமக்கு கொடுக்கப்படுவது.
ஃபுல்னஸ். யோவானர் செய்தி 10:10 இயேசுவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவான வாழ்வு பெறும் பொருட்டு வந்துள்ளார். அந்த நிறைவான வாழ்வை பெறுவதற்கு இயேசு 3 ஆண்டுகளில் தன்னுடைய திருத்தூதர்களுக்கும், தன்னை வந்து சந்தித்த மக்களுக்கும், தன்னை நெருங்கி வந்த மக்களுக்கும், தன்னோடு உறவாட வேண்டும் என்று வந்த மக்களுக்கும் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்கும் இயேசு அழகான ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் அவர் ஃபாதர் என்று சொல்லப்படுகிற விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபம். இந்த ஜெபத்தை தான் என்ன செய்கிறார் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களுக்கு மட்டுமல்ல, நாம் தினம்தோறும் ஜெபித்து மகிழ நமக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். பூசையில் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோமாக அப்படின்னு சொன்னாதான் அப்பதான் 2 கையையும் விரிச்சு என்ன செய்வோம், ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். இப்போ ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் இந்த ஜெபத்தை தவறாமல் உச்சரித்து ஜெபிக்கிறோமே, என்றாவது இது எப்படிப்பட்ட ஜெபம் என்று யாராவது யோசித்து இருக்கிறோமா? அதை எங்க ஃபாதர் யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்கு, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது என்று நினைக்கிற மனப்பான்மை இருக்கு. இப்போதான் ஒரு நாள் பூசை வச்சுட்டு இருக்கும்போது மக்கள்கிட்ட இந்த திருப்பலியை பற்றி முழுமையான முக்கியத்துவம் மிக்க கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பகுதியாக நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன், விளக்கம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ இடையில திடீர்னு கேட்கும்போது எல்லாம் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க, என்ன சொல்றதுன்னே தெரியல. திடீர்னு கேட்டால் என்ன செய்யறதில்ல, நம்முடைய திருப்பலி ஜெபங்கள் வருவதில்லை. ஏனென்றால் நாம் எல்லோரோடு இணைந்து சொல்லி பழகியதால் என்னவோ நாம் தனிப்பட்ட விதத்திலே சொல்ல வாயும் வருவதில்லை, வாழ்விலே நாம் முயற்சியும் எடுப்பதில்லை. ஆனால் இயேசு இன்றைய நாளில் இந்த ஜெபத்தினுடைய முழுமையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகிற பொழுது நாம் இந்த தவக்காலத்திலே நிறைவான வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பதை அரிதிட்டு கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய இந்த ஒரு ஜெபம் நிறைவின் ஜெபமாக இருக்கிறது, நிறைவை கொண்டு வருகிற ஜெபமாக இருக்கிறது, நிறை வாழ்வை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகிற ஜெபமாக இருக்கிறது என்பதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். காரணம், இந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 7 படிநிலைகளை கொண்டிருக்கிறது. 7 என்றாலே விவிலியத்திலே நிறைவு என்ற அர்த்தம், ஃபுல்னஸ். அப்ப 7 என்பதை ஆண்டவர் முழுமையாக என்ன செய்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி இதை புரிந்து கொள்வது? முதலாவதாக பார்க்கிறோம், உமது பெயர் தூயதென போற்று பெறுக. இரண்டாவதாக உமது ஆட்சி வருக. மூன்றாவதாக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நான்காவதாக அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். ஐந்தாவதாக குற்றம் செய்வோரை மன்னிப்பது போல எங்களையும் மன்னியும் ஆண்டவரே. அடுத்தது சோதனைக்கு நாங்கள் உட்படாமல் இருக்க செய்யும். கடைசியாக தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று சொல்லி 7 விதமான சிந்தனைகளிலே இந்த ஜெபம் அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்ப இயேசு எப்படி இந்த 7 வகையான காரியங்களை நமக்கு சொல்கிறாரோ அதை பின்பற்ற ஆரம்பித்தாலே போதும் இந்த தவக்காலம் ஒரு நிறை அருளை பெற்று கொடுக்கிற, அல்லது நிறை வாழ்வை பெற்றுக் கொடுக்கிற, அல்லது முழுமையான மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கிற ஒரு காலமாக அமையும் என்பதைத்தான் இன்றைய நாள் இறைவாக்கு வழிபாடு நமக்கு சொல்கிறது. இன்றைய முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எசேயா புத்தகத்திலே 55ஆம் அதிகாரம் 10-11 இறைவார்த்தை. மழையும் பனியும் இந்த உலகத்திற்கு வந்து முளையரும்ப செய்து அதை விளைவிக்க செய்து விதைப்பவனுக்கு விதையையும் முன்பவனுக்கு உதவி கொடுத்து அது தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவது போல விண்ணிலிருந்து வருகிற என்னுடைய வார்த்தை உங்களுக்கு வாழ்வு கொடுக்காமல் என்னிடம் திரும்பி வராது என்பதைத்தான் இயேசு சொல்லுகிறார். ஆக வருவது வாழ்வு கொடுக்கிறது என்றால் அந்த வாழ்வை கொடுக்க வந்தவரான இயேசு இன்று நம்மை வாழ வைப்பதற்கான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த 7 வகையான காரியங்களை நாம் நம்முடைய உள்ளத்திலே இன்று நிறுத்த வேண்டும். முதலாவதாக, தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே என்று தன்னுடைய தந்தையை போற்றுகிற இயேசு உமது பெயர் தூயதென போற்று பெறுக என்று முதலாக நமக்கு சொல்லுகிறார். சாமுவேல் முதல் நூல் 2ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இல்லர். ஆக இந்த தூயவரான கடவுளை துதிக்க ஆரம்பிக்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம், ஆட்டோமேட்டிக்கா நாம் தூய வாழ்வுக்குள்ளே நுழைய கற்றுக்கொள்ளுகிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கிற பொழுது அந்த செயலோடு ஒன்றி பின்னி பிணைந்து அது நமக்கு அனிச்சை செயலா மாறுது. இப்ப
இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கை ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வருது, பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சைடெல்லாம் கை போகிறது என்றால் பழக்க வழக்கம். ஆக என்னுடைய அந்த உரையிலே இது அனிச்சை செயலாக மாற்றப்பட்டு விட்டது. அப்படி என்றால் ஆண்டவரை நோக்கி தூயவரே 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 மூளையின் கடவுளாக ஆண்டவரை போற்ற பெறுவாயா என்று ஒவ்வொரு முறையும் இந்த தூயவனை நோக்கி துதிகளும் மகிமையும் எழுப்பிக் கொண்டே இருக்கிற பொழுது என் உடல் உள்ளம் ஆன்மா எல்லாம் தூய்மையான வாழ்வை பெறுகிறது. அன்புக்குரியவர்களே, எனவே தான் முதலில் தூயவரான கடவுளை நாம் போற்ற வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், உமது ஆட்சி வருக. கொரிந்தியருக்கு முதல் திருமுகம் 13 பார்க்கிறோம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இந்த மூன்றையும் கடவுள் கொடுத்த அன்பின் ஆட்சி நம்மிலே செயலாற்ற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். யோவான் நற்செய்தி 3 அதிகாரம் 16 இறை வார்த்தையிலே இந்த உலகத்தை அன்பு செய்த கடவுள் தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி வைக்கிறார். ஆக இந்த உலகம் அன்பின் ஆட்சியாக இருக்க வேண்டும், இறைவனின் அருளின் ஆட்சியாக இருக்க வேண்டும், இறைவனின் இரக்கத்தின் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புவதால் அத்தகைய ஒரு ஆட்சிக்குள்ளே நம்மை அழைத்து செல்ல இறைவன் கொடுத்த அருமையான வாய்ப்பு தான் இந்த விண்ணுலகில் இருக்கிற என்ற ஜெபம். மூன்றாவதாக பார்க்கிறோம், உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேற வேண்டும். எசையா புத்தகம் 30 அதிகாரம் 18 இறைவார்த்தையிலே அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த இறைவனுடைய அந்த முழுமையான திருவுள்ளத்தை நாம் நாட வேண்டும். அன்புக்குரியவர்களே, விண்ணுலகில் இருப்பது போல மண்ணுலகிலும்னா என்ன? ஆண்டவருடைய ஆசிர் என்றும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த விண்ணகத்தை நோக்கி பயணிக்கிற பயணிகளாக, திருப்பயணிகளாக இருக்கிற நாம் இந்த மண்ணுலகிலே அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 1:38 ஆண்டவரின் அடிமை நான், அவருடைய திருவுள்ளம் நிறைவேறதான் நான் இருக்கிறேன் என்று அன்னை மரியா எப்படி தன்னை கடவுளுக்காக ஒப்படைத்தாரோ அதுபோல நீங்களும் நானும் ஒப்படைக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், விண்ணகமே என் தாய்நாடு என்று, நம் தாய்நாடு என்று பவுலடியார் சொல்வது போல நாம் எல்லோருமே நம்முடைய கண்களை எங்கே வைத்திருக்க வேண்டும்? விண்ணை நோக்கி வைத்திருக்க வேண்டும். ஆனால் நம்ம கண்ணெல்லாம் மண்ணில் தான் இருக்கு. மண்ணை வாங்குறதுக்கும் பொண்ணை வாங்குறதுக்கும் தான் என்ன செய்கிறோம்? நம்முடைய கண்களை திருப்பி கொண்டே இருக்கிறோம். அல்லது ஒன்று குறை கண்டுபிடிக்க, இல்லை குற்றம் கண்டுபிடிக்க தான் நம்முடைய கண்களை வைத்திருக்கிறோமே ஒழிய ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு என் கண்களை நான் திருப்புவதில்லை. அன்புக்குரியவர்களே, அப்போ விண்ணில் நிறைவது போல மண்ணில் நிறைவேற வேண்டும். அதைத்தான் இயேசு சொல்றாரு. மண்ணில் நிறைவேறுவது போல விண்ணில் நிறைவேற வேண்டும் என்று இயேசு ஒருபோதும் சொல்லவில்லை. நன்றாக அவருடைய ஜெபத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக அன்புக்குரியவர்களே, அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். டெய்லி பிரெட் எங்களுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே நீ கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணவை மட்டும் மையப்படுத்துபவராக அல்ல, அந்த உணவின் வழியாக வாழ்வு பெற வேண்டும் என்பதை சொல்லுகிறார். இணைச்சட்ட புத்தகம் 8 அதிகாரம் 3 இறைவார்த்தையை பார்க்கிறோம். உங்கள் மூதாதையரும் நீங்களும் அறிந்திராத மன்னாவினால் உங்களுக்கு உண்பித்தார் கடவுள். யோவான் நற்செய்தி 6 அதிகாரம் 51 58 வரை உள்ள இறைவார்த்தையில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் இன்றுமே வாழ்வார் என்று பார்க்கிறோம். ஆக இந்த உணவு என்பது என்ன? நாம் தினம்தோறும் சாப்பிடுகிற சாப்பாடு மட்டுமா? அதுவல்ல அன்புக்குரியவர்களே, அதையும் கடந்து இயேசு என்கிற அந்த உணவை உட்கொள்ளுகிற பொழுது அதன் வழியாக வாழ்வு வருவதுதான் இந்த ஜெபத்தினுடைய முழுமையான முக்கியத்துவம். அதற்கு அடுத்தது வாருங்கள், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல ஆண்டவரை எங்கள் குற்றங்களை மன்னியுங்கள். இங்கே தான் பக்குன்னு இருக்கு நமக்கு. ஆண்டவர் என்னுடைய குற்றத்தை மன்னிப்பாரா? ஆண்டவர் என்னுடைய குற்றத்தை மன்னிச்சு என்னை ஏற்றுக்குவாரா அப்படின்னு நம்ம சிந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் யாருடைய வார்த்தையை அல்லது யாருடைய செயலை பொருட்டு மற்றவரை மன்னிக்காமல் இருக்கிறேனே அதை சிந்திச்சு பார்க்கணும். என்னால் மற்றவங்களை மன்னிக்காமல் இருக்கிற பொழுது கடவுள் எப்படி என்னுடைய குற்றங்களை மன்னிப்பார் என்பதை சிந்தித்து பார்க்க இயேசு அழைப்பு கொடுக்கிறார். இயேசுவினுடைய அந்த போதனைகளை எல்லாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நீங்கள் அமர உட்கார்ந்து யோசித்து பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய வாழ்வு அப்படியே புரட்டி போட்டுரும். ஆங்கிலத்தில் அழகான ஒரு வார்த்தை சொல்வார்கள், ட்ரமண்டஸ் சேஞ்ச் என்று சொல்வார்கள். அதாவது அப்படியே நம்ம வாழ்வை புரட்டி போடுகிற ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை முறையை தான் இயேசுவினுடைய அத்துணை போதனையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க. மார்க் நற்செய்தி 11:25 இறை வார்த்தையிலே அந்த விண்ணக ஒரு நிலையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது நானும் நீங்களும் அத்தகைய ஒரு நிலையை கண்டு உணர்வ பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதை இயேசு விரும்புகிறார். அதற்கு அடுத்ததாக பாருங்கள், சோதனைக்கு உட்படாமல் இருக்க வேண்டும்.
சோதனைக்கு எங்களை விழவிடாதையும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோமே, அந்த சோதனையிலே நாம் என்ன செய்கிறோம்? வேதனையை, துயரத்தை, துன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையில எந்த அளவு ஆண்டவர் நம் மீது இருக்கிற இந்த சோதனைக்கு தீர்வு கொடுக்கிறார், சோதனைக்கான எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறார் என்பதை இவ்வாறாக தெளிவுபடுத்துகிறார். உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையை அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்க விட மாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார், அதிலிருந்து விடுபட வழி செய்வார் என்று நாம் புனித பவுலினுடைய வார்த்தைகளிலே பார்க்கிறோம். ஆக சோதனைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை கையளிக்காதவாறு அல்லது சோதனை என்னை அமிழ்த்தாதவாறு ஆண்டவரை நோக்கி நான் செல்ல வேண்டும் என்பது தெளிவான பார்வை. கடைசியாக பாருங்கள், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். திருப்பாடல் 34:4 பார்க்கிறோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், எம்மை எவ்வகை அச்சத்தினின்றும் எல்லா வகை அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த ஜெபத்தை அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் சொல்ல 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 நமக்கு விடுதலை உண்டு. விடுவித்தல் என்ற ஒரு பண்பினை பார்க்கிறோம். கடவுள் என்னை காப்பாற்றுவார், பாதுகாப்பார், பராமரிப்பார் என்ற உணர்வு நமக்குள்ளே வரும் என்பதைத்தான் இயேசுவின் இந்த ஜெபமானது நமக்கு இன்றைய நாளிலே வெளிப்படுத்துகிறது. சரி ஃபாதர், இந்த தவக்காலத்தில் இந்த ஜெபத்தை நான் எப்படி உணர்ந்திருக்கிறது? அதைத்தான் இயேசு இன்றைய நாளிலே நமக்கு சொல்லுகிறார். ஆங்கிலத்திலே நாம் பார்க்கிறோம் 3 elements ஆஃப் லார்ட்ஸ் பிரேயர் என்று ஒரு பண்பு இருக்கிறது அல்லது ஒரு பார்வை இருக்கிறது. இந்த பார்வையை 3 பீஸ் என்று நான் அதை வரையறை செய்கிறேன். பிரைஸ், பாடன், பெட்டிஷன். இந்த 3 பீசஸ் நம்முடைய வாழ்வில் இருந்தால் நாம் பீஸ்ஃபுல்லாக இருப்போம். எத்தனை பீஸாகவும் உடைஞ்சு போக மாட்டோம். அதைத்தான் இயேசு இன்றைய நாள் கொடுக்கிறார். கடவுளை புகழ வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்றாட வேண்டும். இந்த 3 காரியம் தான் இயேசு இந்த ஜெபத்தின் வழியாக நமக்கு கொடுக்கிறார். இது 3ம் தான் இந்த தவக்காலத்திலே நமக்கு தேவைப்படுகிறது. நாம் ஆண்டவரை புகழ வேண்டும், ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், ஆண்டவரிடத்திலே மன்றாட வேண்டும். இந்த 3ஐயும் நாம் செய்கிற பொழுது அன்புக்குரியவர்கள் மீண்டும் 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 செய்கிற பொழுது கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 6:2 பார்ப்பது போல இதுவே தகுந்த காலம், இன்றைய மீட்பு நாள் என்கிற அந்த ஒரு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த திருப்பள்ளியின் வழியாக ஜெபிப்போம். ஆண்டவர் கொடுக்கிற அருமையான ஆசிரை இழந்து போகாத வண்ணம், ஆண்டவர் கொடுக்கிற அருமையான அருளினுடைய பிள்ளைகள் என்கிற உரிமை பேற்றை நாம் இழந்து விடாமல் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த இந்த இறை வேண்டலை செய்யுங்கள். ஏனென்றால் 7 காரியங்களை இயேசு என்று சொல்லி கொடுத்து 7 காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள உதவுகிறார். முதல் காரியம், தூய வாழ்வை நாம் பேர உதவுகிறார். 2, ஆண்டவரின் இறையாட்சிக்குள்ளே நுழைய உதவுகிறார். 3, கடவுளின் திருவுள்ளத்தை நாட உதவுகிறார். 4, அன்றாட உணவையும் ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னத்தையும் உணர உதவுகிறார். 5ஆவதாக மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவும் மன்னிப்பு கொடுக்கவும் உதவுகிறார். 6ஆவதாக சோதனையில் நாம் விழுந்தாலும் மன உறுதியோடு அதை தாங்கிக் கொண்டு மீண்டும் விடுபட வழி செய்ய உதவி செய்கிறார். கடைசியாக தீமை அனைத்திலிருந்தும் விடுபட்டு நாம் உன்னதமான வாழ்வை பெற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு உதவி செய்கிறார். இதைத்தான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12:21 நாம் பார்க்கிறோம். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று சொன்ன அத்தகைய இயேசு ஆண்டவருடைய தெய்வீக உடனிருப்பினை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியின் வழியாக ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து ஜெபிப்போம். அப்பொழுது பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையில் நாம் பார்ப்பது போல, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாக கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். ஆமென். பலிபீடத்திலே தியாகமாகுவே, அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவே, உன் பாதையிலே பயணமாகுவே,
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது மிகுதியான நன்மையிலிருந்து நாங்கள் கொண்டு வருவதை ஏற்றருளும். நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இவ்வுலக கொடைகளை நிலையான வாழ்வுக்கு ஏற்றவையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு நாங்களும் இணைந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் இணைந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட விளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுனை இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை காண செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நிறைவாழ்வை பெற்று மகள இயேசு கற்றுக் கொடுத்து அதை ஜெபத்தை இரு கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து அந்த ஜெபமே நம் வாழ்வாக மாற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற இயேசு ஆண்டவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும்
எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உலக ஆசைகளை நாங்கள் கட்டுப்படுத்தி விண்ணுலகு சார்ந்தவற்றை அன்பு செய்ய கற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலில் நிலைத்திருந்து இறை ஆசிரை பெற்று மகிழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமா, மாண்புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாய். ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே. வாழ்வோர் அனைவரின் தாயே, வானுலகை அடையும் வழியே. வாழ்வோர் அனைவரின் தாயே, மக்கள் இஸ்ராயேலின் தாரகையே. மக்கள் இஸ்ராயேலின் தாரகையே, வானோர் துதிக்கும் இறைவியே வாழி. ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.